ஹாய், திஸ் இஸ் கிஷோர் ஃப்ரம் கிஷோர் கிரியேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மூவி ஆர்ட் பிசாசு. இதோட டைரக்டர் மிஷ்கின் சார். படம் ஸ்டார்ட்லேயே அந்த பொண்ணு உயிர் போகும்போது கடைசியாக சொல்கிற வார்த்தை பா சிரிச்சுட்டே சொல்லுவாங்க. இத்தனை நாள் நான் தேடிட்டு இருந்த என் வாழ்க்கை துணைவனை பார்த்துட்டேன், ஆனால் அவன் தான் என் சாவுக்கு காரணமான்றதை எப்படி நான் சொல்கிறது. இதில் 3 சீன்ஸ் எனக்கு ரொம்ப அட்மையர் ஆகி ரொம்ப ஒரு சீன் பர்சனலி டச்சிங்காகவும் இருக்கும். அது என்னன்றது 1 by 1 உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்பர் 1, பையனோட வீட்டில் பொண்ணோட ஆவி தங்கியிருக்கும். அந்த டைமில் அவங்களோட அம்மா பையனை பார்க்க வருவாங்க. ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணும்போது வலிக்கு விழுந்து தலையில் அடிபட்டு ரத்தம் ஆகிடும். அந்த டைம் அந்த ஆவி அவங்கள ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு ஹெல்ப் கிரியேட் பண்ணி தரும். ஹீரோக்கு அந்த ஆவியால் தான் இவங்க அம்மா விழுந்துட்டாங்க அப்படின்னு நினச்சி அதில் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாகி பேசுகிற சில வார்த்தைகள் நான் என்னடி பாவம் பண்ணேன், எங்கள் அம்மாவுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா நான் செத்து உன்னை பேயா சாவடிப்பேன் அப்படின்னு பேசுறதுலாம் ரொம்ப லைக் அந்த வார்த்தைகளில் உயிர் இருக்குன்னு சொல்லுவாங்களே. ஸோ செகண்ட் அந்த பையன் அந்த பொண்ணோட அப்பாவை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் பாருங்கள் உங்கள் பொண்ணு என்னெல்லாம் நான் டார்ச்சர் பண்ணுறா, என்னெல்லாம் கஷ்டம் கொடுக்குறான்றதை சொல்லி புரிய வைக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போவான். அந்த டைமில் ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட்டே நடக்கும். பட் அதெல்லாம் தாண்டி அவங்க அப்பா டயர்டாகி ஒரு இடத்துல உட்காருவார். அந்த டைமில் டேபிளில் அவரோட சிகார் அண்ட் மேட்ச் பாக்ஸை ப்ளேஸ் பண்ணுவார். அப்போ ஒரு சீன் அழகாக வச்சுருப்பாங்க. அந்த பையன் வீட்டு சிம்னிலேருந்து அந்த ஆவி பொறுமையாக அந்த சிகாரையும் மேட்ச் பாக்ஸையும் கையால் பொறுமையாக எடுத்து சல்லுன்னு எடுத்துகிட்டு போவாங்க. நான் சொல்லியிருப்பேன் ஸ்டார்டிங்கில், எனக்கு இதில் ஒரு விஷயம் ரொம்ப பர்சனலியாக டச்சிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னன்றது இப்போ பார்த்துக்கலாம். இவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதில் அவங்க அப்பா சொல்கிற சில வார்த்தைகள் அப்பாவால் முடியலம்மா, அப்பா அனாதை ஆகிட்டேன், அப்பா தனியாக இருக்கேன், தயவு செஞ்சு வந்துரு சாமி, நம்ம வீட்டுக்கு வந்துரு சாமி, உன் கையை பிடிச்சிட்டு நான் கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிற வார்த்தைகள்லாம் மறக்கவே முடியாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த வார்த்தைகள். அது தொடர்ந்து ஒரு விஷயம் நடக்கும். அதுதான் நான் சொன்ன என்னோட பர்சனலி டச்சிங். நம்ம வாழ்க்கையில் யாராச்சும் ஒருத்தரை கண்டிப்பாக இழந்து அவங்களோட தொடுதலையோ அவங்களோட வார்த்தைகளையோ ஏதாச்சும் ஒன்றத்தை எப்படியாச்சும் அது பேயோ பிசாசோ ஏதாச்சும் ஒரு மூலியமாக நம்ம தொட்டுற மாட்டோமா, அவங்களோட வார்த்தைகளை கேட்டுற மாட்டோமா அப்படின்னு ஏங்கி தவிச்ச சில நாட்கள்லாம் இருந்திருக்கும். நானுமே அனுபவிச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் இந்த சீனில் நம்ம கண்ணு முன்னாடி எடுத்துகிட்டு கொடுத்துருப்பாங்க. டேய் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க, இதெல்லாம் நான் ஏக்கமாக பார்த்துட்டு இருந்த நாட்கள்ரா, இதெல்லாம் என் கண்ணு முன்னாடி சீனாக படமாக எடுத்து வச்சுருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இருந்தது அந்த சீனை பார்க்கும்போது. ஸோ அந்த பொண்ணோட ஆவி அவர் ரொம்ப பிரேக் ஆகி அழுது இதெல்லாம் புலம்பிட்டு இருக்க சமயத்தில் அந்த நேராக கிச்சனுக்கு நேராக ஒரு சிம்னி இருக்கும். அந்த சிம்னிக்கு நேராக 2 கை அவரோட கன்னத்தை தொட்டு ஆறுதல் கொடுக்கும். அது பேயாவே தெரியாது, பேயா பார்க்குறவங்களுக்கு தான் அது பேய். மற்றபடி அது ஒரு பியூட்டிஃபுல்லான மூமெண்ட் அது. ஏன்னா அவங்க பொண்ணு இறந்துட்டா, பட் ஆனால் அந்த மொமெண்ட் அந்த பொண்ணை ஃபீல் பண்ண முடியல. என்னோட பொண்ணு மேபி பொண்ணு அப்பா அம்மா சம்திங் எனிதிங்காகவும் இருக்கட்டும், அதை இழந்தவங்களுக்கு தெரியும் யா. ஸோ அது அவ்வளோ அழகாக இருந்திருக்கும். இந்த படத்தில் உங்களுக்கு இதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் சில விஷயங்கள் நீங்கள் நோட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.